கிரிக்கெட் உலகமே இப்போ ஒரு 15 வயசு பையனை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டு நிக்குது. ஆமாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட அதிரடி ஆட்டக்காரரான வைபவ் சூரியவன்சியை பத்தி தான் சொல்றேன். ஜெய்ப்பூர்ல நடந்த 52வது லீக் மேட்ச்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்திருக்கலாம். ஆனா வைபவ் செஞ்ச ஒரு விஷயம் ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றையே புரட்டி போட்டுருச்சு. வெறும் 15 வயசுல T20 கிரிக்கெட்ல அதிவேகமா 100 சிக்ஸர்கள் அடிச்ச வைபவ் உலக சாதனை படைச்சிருக்காரு. கைரன் பொலாட் மாதிரியான ஜாம்பவான்களை 800க்கும் அதிகமான பந்துகள் எடுத்துக்கிட்டப்போ நம்ம வைபவ் வெறும் 515 பந்துகள்ல 100 சிக்ஸர் அடிச்சு மாஸ் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 20 வயசுக்கும் குறைவான பிளேயர்ல 100 சிக்ஸர் அடிச்ச முதல் வீரர்ங்கிற பெருமையோட வைபவ் சூரியவன்சி இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இதற்கு முன்னாடி அதிவேகமா 100 சிக்ஸர்கள் அடித்தவர்கள் வரிசையில வைபவ் முதல் இடத்துல இருக்காரு. 515 பந்துகள்ல வைபவ் சூரியவன்சி, 813 பந்துகள் கரன்பீர் சிங், 843 பந்துகள் கைரன் பொலாட், 845 பந்துகள் ரொமாரியோ செப்பர்ட், 850 பந்துகள் சீகுஜ் பிரசன்னா. இவங்க எல்லாம் வைபவ் சூரியவன்சிக்கு அடுத்தபடியா தான் வர்றாங்க. மே 9ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு 229 ரன்கள்னு ஒரு இமாலய இலக்க வச்சாங்க. குஜராத் அணியோட பேட்டிங் கோச் மேத்யூ ஹைடன் சொன்ன மாதிரி அவங்க டாப் ஆர்டர் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்து விளையாடின ராஜஸ்தான் அணி 152 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆகி 77 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. ஆனா வைபவ் சூரியவன்சி 16 பந்துகள்ல 36 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர் பறக்க விட்டாரு. இதுதான் ஹைலைட். இந்த ஒரு சீசன்லயே இதுவரைக்கும் 11 போட்டிகள்ல 440 ரன்கள் கூச்சி 40 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இதனால ஒரே IPL சீசன்ல 40 சிக்ஸர் அடிச்ச இரண்டாவது இந்திய வீரர்ங்கிற ஒரு புது ரெக்கார்டையும் வைபவ் படைச்சிருக்காரு. வைபவ் ஆட்டத்தை பற்றி நம்ம அஸ்வின் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு சின்ன வயசுலயே உலகத்தரம் வாய்ந்த பவுலர்களை பார்த்து பயப்படாம விளையாடுறது ஆச்சரியமா இருக்கு. இவருக்கு 3 ஃபார்மேட்லயும் விளையாட தகுதி இருக்குன்னு பாராட்டி இருக்காரு. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இயான் பிஷப் தன்னோட ட்ரீம் இந்தியன் T20 டீமை தேர்வு பண்ணிருக்காரு. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில உள்ள வீரரான SSV ஜெய்ஸ்வாலை விட வைபவ் சூரியவன்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. சூரியவன்சியை தான் சுப்மன் கில்லோட ஓபனிங் இறக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வைபவ் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, வர்ற ஜூன் மாசம் நடக்க போற அயர்லாந்து டூருக்கான இந்திய அணியில வைபவ் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்காம். 15 வயசுல இந்திய சீனியர் அணியில அறிமுகமானா அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும் இல்லையா? இயான் பிஷப் அவருடைய ட்ரீம் இந்தியன் T20 டீம்ல தொடக்க ஆட்டக்காரர்களா சுப்மன் கில் மற்றும் சூரியவன்சிக்கு அடுத்தபடியா பிரப் சிம்ரன் சிங்க மாற்று வீரராகவும் தேர்வு செய்திருக்கிறாரு. மிடில் ஆர்டர்ல பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் ரஜத் பண்டிதர், தேவ்தத் படிக்கல் ஆகியோரையும் பிஷப் தேர்வு செய்திருக்கிறாரு. அதோட ஃபார்ம்ல இல்லாத ஜிதேஷ் சர்மாவுக்கு பதிலா துரு ஜுரேல விக்கெட் கீப்பராகவும் ஆல்ரவுண்டர்களாக கிருணால் பாண்டியா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரவி விஷ்ணாய்க்கு பதிலா 35 வயதான அனுபவம் மிக்க லெக் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர செஹலை பிஷப் செலக்ட் பண்ணிருக்காரு. செஹல் சர்வதேச போட்டியில விளையாடி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளான நிலையில பிஷப் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. புவனேஸ்வர் குமார், மொஹசின் கான், பிரின்ஸ் யாதவ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகிய 4 வேகப்பந்து வீச்சாளர்களையும் தேர்வு செய்திருக்கிறாரு. இறுதியா இயான் பிஷப் தேர்வு செய்த ட்ரீம் T20 இந்திய அணியை பார்த்தோம்னா, சுப்மன் கில், வைபவ் சூரியவன்சி, பிரப் சிம்ரன் சிங், தேவ்தத் படிக்கல், ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் பண்டிதர், துரு ஜுரேல், நிதிஷ் ரெட்டி, புவனேஸ்வர் குமார், கிருணால் பாண்டியா, யுஸ்வேந்திர சஹல், மொஹசின் கான், பிரசித் கிருஷ்ணா மற்றும் பிரின்ஸ் யாதவ். இவங்க தான் இந்த ட்ரீம் அணியில இடம்பெற்று இருக்கிற பிளேயர்ஸ். சோ கைஸ், வைபவ் சூரியவன்சி இந்த அணியில இடம்பெற்றது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணியின் தவிர்க்க முடியாத வீரரா சூரியவன்சி மாறுவாரா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பர் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.